அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம ஸ்கின் கேர் பற்றி பார்க்கலாம். பல ஸ்கின் டிசீஸ் இருக்கு. இப்போ எக்ஸிமா, சோரியாசிஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், தேமல், இது போன்ற உபாதைகள் இருக்கு. இதை பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கோம். அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்கு, டயட் இருக்கு, ஃபாலோ பண்ணால் எல்லாமே சரியாகக்கூடியது. சில நோய்கள் தொற்று, இப்போ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் ஒருத்தர் மூலியம் ஒருத்தருக்கு பரவக்கூடியது. ஆனா இதே இந்த சோரியாசிஸ், எக்ஸிமா இதெல்லாம் பரவாதது. ரெண்டாவது சோரியாசிஸ்ல ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ல வரக்கூடியது. கூடவே சோரியாசிஸ் கம் ஆர்த்ரைட்டிஸ், சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸும் வரும். அப்போ ஆர்த்ரைட்டிஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், சோரியாசிஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதுக்கு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அது தொடர்ந்து எடுக்கும் போது குணமாகுது. டென்ஷன் ஆனால் திரும்ப வருது. இது மக்கள் நினைவு கொள்ளணும். அதனால ஒரு டென்ஷன் எவ்வளோ பெரிய நோய்களை உண்டாக்குது. ஏன் ஹார்ட் அட்டாக் வருது, பிபி வருது, சுகர் ஏறி போகுது. ஸ்கின் ப்ராப்ளம் உங்களுக்கு சோரியாசிஸ்லாம் விஸ்வரூபம் எடுத்து ஆறாம ரொம்ப சிறிதலாக கொட்டி கஷ்டப்படுற நிலைமைக்கு உருவாகிறதுக்கு காரணம் டென்ஷன், ஸ்ட்ரெஸ். அதனால டென்ஷன் இல்லாம மனிதன் இருக்க பழகி கொள்ளணும். அதுக்கேற்ற உணவுகளை ஃபாலோ பண்ண இது நல்லது. ஆனா இன்றைய காலகட்டத்துல இப்போ நான் பார்க்குறேன், சமீபமா நிறைய ஆண்கள் பெண்கள் நமக்கு வர்ற பேஷண்ட்டு, நான் கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கேன், நான் நல்லா ஃபேர் ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வகையில அந்த ஃபேர்னஸ்க்காக நம்ம அவங்களுக்கு டயட்டு சொல்றோம், சில பயிற்சிகள் சொல்றோம். அது இல்லாம சில பேக் இருக்கு, அதை ரெடி பண்ணி அது கிட்டத்தட்ட ஒரு 16-17 வகை மூலிகைகள் கலந்து நம்ம அது ரெடி பண்ணி கொடுக்குறோம். அது டெய்லி நீங்க அப்ளை பண்ணலாம். தலை தவிர, முடி தவிர, ஃபேஸ் எல்லாம், கண்ணு தவிர நீங்க பாடி ஃபுல் அப்ளை பண்ணலாம். ட்ரையலுக்கு நீங்க முகம், கைக்கு, காலுக்கு போட்டு முதல்ல ட்ரையல் பார்க்கு ஒரு 1 வீக் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்ல கலர் வந்துடும், சேஞ்சஸ் இருக்கும். அது தொடர்ந்து சில மாதங்கள் பயன்படுத்தும் போது நீங்க முன்னாடி என்ன கலர் இருந்தீங்க போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ஒரு போட்டோ எடுத்தீங்கன்னா நிச்சயமாக பார்க்குறவங்களும் உங்களை கேட்பாங்க, என்ன பாப்பா அழகாயிட்டு, என்ன தம்பி முன்ன விட கலரா இருக்கியே அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த ரிசல்ட் வரும். அது உள்ளுக்கும் சாப்பிட சில அட்வைஸ் கொடுக்குறோம். அது இல்லாமல் பேக்கும் உங்களுக்கு கொடுக்குறோம். அதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு அந்த கலர் சேஞ்சஸ் நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும், சுருக்கம் இருக்காது, நல்ல க்ளோ வரும். கலர் சேஞ்சஸும் நிச்சயமாக மாற்றங்கள் தெரியும். அது கடைப்பிடிக்கும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். ஒன்றும் இல்லை, சும்மா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லை தயிரில் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம், அல்லது பன்னீர், ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அதுல நம்ம கொடுக்குற பொடியை மிக்ஸ் பண்ணி சும்மா பேக்கு ஸ்கின்னுக்கு எல்லாம் போட்டுட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிட்டு அப்புறம் தண்ணி வச்சு அப்வர்ட்ஸில் தொடச்சி எடுத்துடணும். ரொம்ப அழுத்தியும் துடைக்கக்கூடாது, சாஃப்டாக இல்லைன்னா ஸ்பாஞ்ச் வச்சு தண்ணியில் தொட்டு அப்படியே மெதுவாக பண்ணும்போது உங்களுக்கு நல்ல கொஞ்சம் ட்ரை ஆனது வெட் ஆகும். அப்புறம் அது ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். வேற ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அது ஸ்கின்னுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காதது. இது குழந்தை முதல் அனைத்து வயதினரும் பயன்படுத்தக்கூடிய வகையில் தயாரிச்சிருக்கிறோம். இப்போ இன்னொரு விஷயம் நம்ம இங்க பேசணும். இப்போ பெரியவங்களுக்கு இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு டாக்ஸின்ஸ் வெளியேறணும். குழந்தைக்கு நம்ம பார்க்கணும். குழந்தை அப்படின்னா இப்போ சளி இருக்கலாம், இருமல் இருக்கலாம், காய்ச்சல் இருக்கலாம். அவங்களுக்கு இம்யூனிட்டி பேசிக்லி இந்த தொந்தரவுலாம் வராம இருக்கிறதுக்கு என்ன நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடியது கேட்டா உங்களுக்கு ஞாபகம் வரும். வில்லேஜ் சைடு இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப சிட்டில படிச்ச பிள்ளைக்கு இது கேட்கறதே இல்லை. சிலது படிச்ச பிள்ளைக்கு தான் இது ஆமா எங்க பாட்டி சொன்னாங்க, அம்மா சொல்லுவாங்கன்னு கேக்குறாங்க. இப்ப எல்லாரும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. எதுக்காக நம்ம சொல்றோம்னா, அந்த இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், டாக்ஸின்ஸ் வெளியே போடும். இப்போ பிறந்த குழந்தை ஒரு 3 months பேபின்னு வச்சுக்கோங்க, ஒரு சீரகம் ஒன்னே ஒண்ணு, மிளகு தூள், ஒரு மிளகு தூள் இல்ல, இப்படி எடுக்கிறீங்க, அதுல எவ்வளவு வருதோ அந்த மிளகு அந்த அளவுக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரே ஒரு துளசி இலை,
அப்புறம் ஒரு வெத்தலை காம்பு, வெத்தலை காம்பு ஒண்ணே ஒண்ணு, அப்புறம் வேப்பம் கொழுந்து ஒரே ஒரு இலை எடுத்து இதை அரைக்கணும். அரைச்சி தாய்ப்பால்ல கலந்து அதை வந்து ஒரு ஒரு பாலாடை பால் வச்சுக்கோங்க, அதுல இதை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி ஒரு துணியில பிழிஞ்சிடணும். எதுவும் போய் குழந்தைக்கு அடிச்சுக்க கூடாது. ஏன்னா நீங்க சரியா அரைக்கலன்னா, வெத்தலை காம்பே இருக்கு சரியா மசையில, அப்ப அதுக்கு போய் உறுத்தும் இல்லையா, அதனால அந்த துணியில வச்சு பிழிஞ்சிருக்கு தாய்ப்பால்ல, அதை நம்ம உள்ளுக்கு கொடுக்கலாம். இதே கொஞ்சம் வளர்ந்த குழந்தை அப்படின்னா நீங்க அப்படியே கொடுக்கலாம். ரொம்ப சின்ன குழந்தைக்கு இது நீங்க கொடுக்கும்போது அதுக்குள்ள இருக்கிற சளிகள் எல்லாம் மோஷன் வெளியே வரும். இது சாதாரணமா கொடுக்கக்கூடியது. இப்ப நம்ம வந்து வெத்தலை பாக்கு போடுறது கூட ஒரு நல்ல விஷயம். தாம்பூலம் தரித்தல் அப்படின்னே உண்டு. இன்னொரு விஷயம், இப்போ வேப்பிலை இருக்கு, மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு வேப்பிலையை அரைச்சி நீங்க மாதத்துக்கு ஒரு நாள் பெரியவங்க சாப்பிடலாம். ஏன்னா இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும், டாக்ஸின்ஸ் வெளியே போக்கும். இது மாதிரி நம்ம குடல் சுத்தத்துக்காக நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது தான் நமக்கு இந்த சுண்டைக்காய், அத்திப்பழம், அத்திக்காய், வாழைப்பூ இதெல்லாம் சாப்பிட்ற பழக்கம் நம்ம முன்னோர்கள் தொட்டு தொட்டு வந்துட்டு இருக்கு. இது போல நமக்கு உள்ளுக்குள்ள இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகணும், டாக்ஸின்ஸ் வெளியே போக்க ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று நம்ம மக்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.